ஹாய் காய்ஸ், குட் மார்னிங். இன்றைக்கி மண்டே தான். டே எப்படி போகுதுன்னு பார்ப்போம். காலையில் எழுந்துச்சி தம்பியை ஃபஸ்ட்டு டான்ஸ் கிளாஸ் கூப்பிட்டு போயிட்டேன். திருப்பி அங்கேருந்து பிரதீப் அண்ணன் கடை ஓப்பன் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்க போவே இல்லை. ஸோ அங்கே போய் அப்படியே ஒரு காஃபி குடிச்சிட்டு செம்மையாக இருந்துச்சு. அங்கே எல்லாமே இருக்குது, பப்ஸ் எல்லாமே வாங்கி வச்சுருந்தாங்க. நான் காஃபி மட்டும் தான் குடித்தேன். நான் மார்னிங் வீட்டில் குடிச்சிட்டேன். சரி டேஸ்ட் பார்க்க சூப்பராக இருந்துச்சு. யாரும் போனீங்கன்னா அங்கே ட்ரை பண்ணுங்க, சூப்பராக இருக்குது எல்லாமே. அவங்க வந்து அப்படியே கோயிலுக்கு கிளம்பிட்டேன். கோயிலுக்கு போயிட்டு அப்படியே ஏன்னா அந்த வீக் என்னால் போக முடியல, ஷாப் ஓப்பன் பண்ணிச்சில கொஞ்சம் உடம்பு முடியலன்னு. ஸோ அதனால் இன்றைக்கி டைம் கிடச்சிருந்தேன். 12 ஆகிட்டு ஈவினிங் சாமி நடை போட்டிடுவாங்கன்னு சொல்லிட்டு ஃபாஸ்ட்டாக போயிட்டேன். அப்படியே ப்ரே பண்ணிவிட்டு தூத்துக்குடியில் சிவன் கோயில் இருக்குது, அங்கே தான் போயிருந்தேன். அங்கே எப்போவுமே வெளியே நிறைய பேர் இருப்பாங்க. பெரியவங்களை பார்த்தா நான் அவ்வளோவா கொடுக்க மாட்டேன். நிறையா இருந்தால் தான் எப்போமாஸ் கொடுப்பேன் ஏதாச்சும் வாங்கி. பட் குட்டி குழந்தைங்க பார்த்தா என்கிட்ட இல்லைனாலும் நான் கொடுத்துருவேன் ஏதாச்சும் வாங்கி. அதே மாதிரி எனக்கு ஒரு குட்டி பாப்பா கிடச்சா அங்கே அவங்க கேட்டாங்க பிள்ளைக்காச்சும் வாங்கி கொடுங்கன்னு சொல்லிட்டு. ஸோ ஒரே பக்கத்தில் கடையில் ஒரு காஜலும் பவுடர் டப்பாவும் வாங்கி கொடுத்தேன். லாக்டோஜன் கேட்டேன், என்னால் வாங்கி கொடுக்க முடியல. ஸோ அதனால் பால் மட்டும் வாங்கி கொடுத்தேன் பக்கத்து கடையில். அப்புறம் ட்ரெஸ்ஸு இல்லைன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ மனசு கேட்கல, கிளம்பிட்டேன். அதுக்கப்புறம் அங்கேருந்து போய் மார்க்கெட்டில் இருந்துச்சு. ஸோ 2 ட்ரெஸ் மட்டும் என்னால் முடிஞ்சதை வாங்கி கொடுத்தேன். யாராச்சும் அந்த குட்டி குழந்தை சிவன் கோயில்கிட்ட தூத்துக்குடியில் யாராச்சும் பார்த்தீங்கன்னா ஏதாச்சும் ஹெல்ப் பண்ணுங்கள். செம்ம க்யூட்டாக அழகாக இருந்துச்சு. எனக்கு லாஸ்ட்டில் கொடுத்துட்டு பின்னாடி பார்த்துச்சு. பார்க்கவே அவ்வளோ அழகாக இருந்துச்சு. பெரியவங்களுக்கு நீங்கள் குடிக்கிங்களோ குட்டி பிள்ளைங்க பார்த்தா அவங்களுக்கு ஏதாச்சும் சாப்பிட ஏதாச்சும் ஒன்று வாங்கி கொடுங்க. அவங்க ரொம்ப ஹாப்பியாகுவாங்க. ஏன்னா தீபாவளி டைம் நான் கிராக்கர்ஸ் வச்சுருந்தேன். அப்போது சிவன் கோயில் போச்சில் கொடுத்தா அவங்க அவ்வளோ ஒரு ஹாப்பியானாங்க. ஸோ முடிஞ்ச அளவுக்கு ஹெல்ப் பண்ணுங்கள். அதாவது வீடியோ எடுக்கலாம். அந்த பாப்பா க்யூட்டாக இருந்தோடனே அவங்கள்ட்ட கேட்டு தான் ஃபோட்டோ எடுத்துக்கிடவான்னு கேட்டு எடுத்தேன். எதுவும் தப்பாக எடுத்துக்கிடாதீங்க. ஏன்னா அடுத்த தடவை யாராச்சும் போனீங்கன்னா ஏதாச்சும் வாங்கி கொடுப்பீங்கன்னு கண்டி தான் ஹெல்ப்னா எனக்காண்டி எங்கே பார்த்தாலும் யாராச்சும் குட்டி குழந்தைங்களுக்கு மட்டும் ஏதாச்சும் வாங்கி கொடுத்துருங்க. முடிஞ்ச அளவுக்கு ஒரு சாக்லேட் பெட்டியா 3 days இருப்பேன் என்கிட்ட இருக்க மாட்டேன்ட்டா. அதனால தான் உடனே போய் ஐடியா இல்லை, பட் வாங்கிட்டு வந்தேன். என்னெல்லாம் பே பண்ணேன்? எல்லாருக்கும் பே பண்ணியா? என்ன பே பண்ண? அப்பா எடுத்துக்கூடாது வேறு யாரு அம்மாக்கு காசு கொடுக்கணும். வேறுவா எல்லாரும் எல்லாம் வாங்கி போகணும். அல்லாக்கு வாங்கி போகணும். சமைக்கணும். வேறு எல்லாம் நல்லா இருக்கணும். அப்படி தானே போய்க்கணும். நம்ம நல்லா இருக்கணும். நல்லா இருக்கணும். அப்பா நான் படிக்கணும். வேறு எனக்கு காசு கொடுக்கணும். அம்மாக்கு காசு கொடுக்கணும். கூட்டு போகணும். கூட்டு போகணும். சாப்பு கொடுக்கணும். சாப்பு ரெடி நீ கண்டியதுமா. ரைஸ் தான் நம்ம வீட்டில் அதுலேயும் வச்ச ஒரு மாதிரி ஏறுமா சாப்பிட்றதுக்கு. ஸோ தனியாக வச்சாச்சு. பாய். வீட்டுக்கு வந்தாச்சு. அப்படி சமைச்சிட்டு சாப்பிட்டு தூங்கியாச்சு. பாய். வீடியோவில் பார்க்கலாம். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஃபாலோ பண்ணிக்கோங்க.